ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விலாகுனா காரைக்கால் டு சூலூர்பேட்டை. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பலாம். பைக்கு பார்த்திங்கன்னா பல்சர் 180 2016 மாடல் BS3 வேரியண்ட்டு. ஆக்சுவலாக இந்த பைக்குக்கு ஒரு பெரிய கதை இருக்குது, அது அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இந்த பைக் எப்படி வாங்கினேன், என்ன நான் பண்ணேன், திருப்பி இந்த பைக்கை எப்படி ரெடி பண்ணேன், அது ஒரு பெரிய பிக் ஸ்டோரி. அது நம்ம ஆக்சுவலாக இப்போ பாதி தூரம் வந்துட்டோம், நியர்லி 28 கிலோமீட்டர்ஸ் வீட்டிலேருந்து கிளம்பி. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. ஆக்சுவலாக ஒரு 2 டைம்ஸு ரெக்கார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸாக ஒரு மைக் வச்சுருந்தேன், அதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு ஹெல்மெட்குள்ளே வச்சு பேசினா கெயின் பயங்கரமாக இருக்குது. லைட்டாக பேசினாலே அப்படியே அலறுற மாரி கேட்கும். அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அதோட அவுட்புட் கிடைக்கல. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிஜே மைக் மினி கண்ணில் பட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் போட்டேன். இப்போ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மைக்குக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன், மைக் எப்படி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு விலாகு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. காமனாக என்ன அக்சசரிஸ் வச்சுருக்கேன் அதை பற்றி சொல்கிறேன். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்பர்ட் SBA 20 வேரியண்ட்டு, ஷார்க் எடிஷன். கேமரா மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்போட வரும்ல, அதுதான் இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா LGP, இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. ஆனால் இந்த க்ளவுஸு ரைடிங் பண்ணால் கம்ஃபர்டாக, அந்த பட்ஜெட்டுக்கு ஓகே. சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பயங்கர வெயிலுங்க. நம்ம ஊர்லேயே தாங்க முடியல, அங்கெல்லாம் வந்து ரொம்ப வெயில், சரியான வெயில், ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக 41 கிலோமீட்ரு தாண்டியாச்சு, இன்னும் 329 கிலோமீட்டர் இருக்குது. 6 ஹவர் ட்ராவல்னால் இப்போ டைம் வந்து 5 o'clock போயிடுவோம். ஆனால் மென்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விஷயம் மட்டும் அமையவே அமையாதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா முடிவெட்டுற கடை, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெய்லர், மூணாவது பார்த்தீங்கன்னா மெக்கானிக். இந்த 3ம் அமைகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அட்லீஸ்ட் இந்த 3த்தில் எது ஒன்று அமைஞ்சாலும் பேலன்ஸ் 2 இருக்காது, இல்லை 2 அமைஞ்சாலும் 1 இருக்காது. அந்த மாதிரி தான் எப்பயுமே. ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க போல். ஆக்சுவலாக கொள்ளிடம் பாலம் வந்து ஒரு 20 feet 10 feetலேருந்து 20 feet வந்து உள்ளே வாங்கிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு 2 days முன்னாடி. அதான் பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல். கொள்ளிடம் ஊருக்குள்ளே போய் தான் போனோம் போல். ரொம்ப வருஷமாச்சு அந்த சைடே போய். இது பைபாஸ் போட்டதுலேருந்து பைபாஸில் தான் போயிட்டுருக்கேன். வச்சுட்டு வர கல்லுண்டி அந்த பேடிங்ஸில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. பைபாஸ்லாம் போடுறதுக்கு முன்னாடி இதான ரூட்டு செம்மையாக இருக்கும். 2 சைடும் மரம், ரைட் சைடு பார்த்திங்கன்னா வயல் இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த ஜனவரி அந்த டைம்லலாம் இந்த காலை நேரத்துலலாம் வந்தோம்னா அப்படியே பனி அப்படியே சூப்பராக மிதக்குங்க, செம்மையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதுல்ல. நான்லாம் வால்பாறை சுற்றி பார்ப்பேன், ஊட்டி போவேன், அப்படிலாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு வந்து கிடச்சிது. ஓகே, நான் என்ஜாய் பண்ணேன். அப்போ என்கிட்ட கேமரா கிடையாது, மைக்கு கிடையாது, ஜஸ்ட் மொபைல் தான். ஆனால் அப்போ என்கிட்ட வந்து 2 மொபைல் இருந்துச்சு, OnePlus1 வச்சுருந்தேன், அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதுவாச்சும் கிடச்சிதில்ல, அது கூட இல்லாமல் இருக்காங்களே. ஏன்னா ஒரு டைமில் நானும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மைக் இருக்குது, கேமரா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த மைக்கில் ஒன்றுமே பண்ண முடியாது தான், பட் இருந்தாலும் நான் என்ஜாய் பண்ண அதை வச்சுட்டு சின்ன சின்ன வீடியோஸ் போட்டேன். இப்போ எனக்கு வந்து Action 4 வாங்கணுன்னு ஆசை, Action 4 Insta 360 வாங்கணுன்னு ஆசை. பட் ஆனால் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இது பண்ண கற்றுக்கணும். ஆசை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். மனுஷனாக இருந்தால் ஆசை இல்லாமல் இருக்காது. நம்ம எவ்வளோ வாங்கினாலும் நமக்கு ஆசை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காது. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போதும். கொள்ளிடம் பாலம், பழைய பாலம். காய்ஸ், பாண்டி தாண்டியாச்சு. இப்போ பாண்டி தாண்டியாச்சு. ஆக்சுவலாக இப்போ பாண்டிச்சேரி டு திண்டிவனம் பைபாஸ் அதில் இருக்கோம். டீ டைமில் வந்து ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக சமோசா சாப்பிட்டு ஒரு லெமன் மின்ட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து நேராக சென்னை தான். மேபி சென்னை போய்ட்டு ஒரு ஸ்டாப் போடலாம். ஆல்ரெடி 163 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ தான் இங்கே தான் ஸ்டாப்பே போட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக சென்னை தான். சென்னை போய்ட்டு ஒரு ஸ்டாப்பு, அப்படி இல்லை ஒன்றும் பெருசாக தெரில அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சூலூர்பேட்டைக்கு வண்டி விட வேண்டி தான். பவர் மாடியூலில் வந்து 29 வந்துருச்சு, சல்லுன்னு போயிடும். அது சார்ஜ் நிற்காது.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/2 hour இருந்தோன்னா நல்லா அப்படியே கொஞ்சம் சார்ஜ் போட்டு விட்டு கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு, ஏன்னா இன்னும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, ரொம்ப இல்லை, பட் ஆனால் அந்த ஹீட்டிங் இஷ்யூ நல்லா தெரியுது. சென்னை அவுட்டரில் இருக்கேன் இப்போ. கிட்டத்தட்ட எங்கே இருக்கேன்னா கும்மிடிப்பூண்டி போகிற வழி, அந்த பைபாஸில் இருக்கேன். ஒரே ஸ்ட்ரைட்டு போனோம்னா கும்மிடிப்பூண்டி, தடா, அடுத்து சூலூர்பேட்டை தான். ஒரு 43 kilometers மட்டும்தான் இருக்குது. செம்ம வெயில், சுத்தமாக முடியல, பயங்கர வெயில், சரியான டிராஃபிக் வேறு இதில் சென்னையில். காய்ஸ், சூலூர்பேட்டை வந்தாச்சு. சூலூர்பேட்டை என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ரைட் எடுத்தோம்னா சூலூர்பேட்டை தான். அதான் சூலூர்பேட்டை ஆர்ச்சு. இங்கே ஒரு 2 kilometers சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் ரூமு. இப்போ ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பிரிட்ஜு ஏறி இறங்கணும். அதுக்கடுத்து ஒரு ரவுண்டானா வரும், ஒய் ஜங்ஷனு. அதில் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம ரூம் வந்துடும். ஆக்சுவலி இங்கே 2 wheelersோட மூமெண்ட் ஹெவியாக இருக்கும். இங்கே 2 wheelers ரொம்ப ஜாஸ்தி. இங்கே நிறையா பார்க்கலாம். மெக்கானிக் ஷாப்ஸும் அதேமாதிரி நிறையா இருக்கும். ஸோ ரூம் கிட்ட வந்துட்டோம். வந்தாச்சு ரூமுக்கு. இங்கே தான் ரூமு. அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.